ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது முகநூல் பக்கத்தில், கருவறை இருட்டு போல் உள்ளே இருப்பாய் என்று நினைத்தோம், கல்லறை இருட்டாய் மாறும் என்று எண்ணவில்லை என்று வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தனது இரங்கல் செய்தியில், கடுமையான முயற்சிகள் தோல்வியுற்று குழந்தை சுஜித் உயிரிழந்திருப்பது வேதனை தருவதாக கூறியுள்ளார். எப்படியாவது மீட்கப்பட்டு விடுவான் என்று நம்பி உலகமே இறைவனை வேண்டிய நிலையில் குழந்தை சுஜித்தை உயிருடன் மீட்க முடியாதது அதிர்ச்சி அளிப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ஆழ்துளை கிணறுகளை தோண்ட கடுமையான விதிகளையும் புதிய சட்டங்களையும் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆழ்துளை கிணற்றால் ஏற்பட்ட இறுதி மரணம் சுஜித்தின் மரணமாக இருக்கட்டும் என்று பெரம்பலூர் MP பாரிவேந்தர் இரங்கல் தெரிவித்துள்ளார். குழந்தை சுஜித்தின் உயிரிழப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்த், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரையுலகைச் சேர்ந்த கலைஞர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுஜித்தின் மரணம் மிகுந்த வேதனை தருவதாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த், குழந்தையின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள வீடியோவில், உலகத்தின் நீளமான சவக்குழி இதுதானோ என்னவோ என்றும், இந்த மரணத்தோடு முடியட்டும் பிஞ்சு சாவுகள் என்றும் கூறியுள்ளார். குழந்தை சுஜித்தின் உயிரிழப்பிற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் விஷால் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சுஜித்தின் இழப்பை தாங்கும் வல்லமை அவரது குடும்பத்திற்கு இறைவனால் அளிக்கப்பட வேண்டும் என்று இயக்குநர் AR முருகதாஸ் ட்வீட் செய்துள்ளார். பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை மூட போர்க்கால அடிப்படையில் அரசும் தனி மனிதர்களும் முயற்சி எடுக்க வேண்டும் என இசையமைப்பாளரும் நடிகருமான GV பிரகாஷ்குமார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதேபோல நடிகர்கள் விவேக், லாரன்ஸ், இசையமைப்பாளர் D. இமான், இயக்குநர் சௌந்தர்யா ரஜினிகாந்த், தயாரிப்பாளர் SR பிரபு, நடிகை கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோரும் ட்விட்டரில் தங்கள் இரங்கல்களை பதிவு செய்துள்ளனர். ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித்தின் உடல் ஆவாரம்பட்டி பாத்திமா புதூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கு சென்ற திமுக தலைவர் MK ஸ்டாலின் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் நடுக்காட்டுப்பட்டிக்கு சென்ற அவர் சுஜித்தின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் திமுக சார்பில் அவர்களுக்கு குடும்ப உதவி நிதியாக 10 லட்சம் ரூபாயை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், இதுபோன்ற ஒரு நிகழ்வு இனி நிகழக்கூடாது என்று கூறினார். நான் மட்டுமல்ல, உலகமே தன் பிள்ளையாய் நினைத்த சுஜித்தின் அழுகுரல் என்னுள் இன்னமும் ஒலிக்கிறது, மனம் வலிக்கிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேதனையுடன் முகநூலில் பதிவிட்டுள்ளார். எப்படியும் வந்துவிடுவாய் என்றுதான் ஊனின்றி உறக்கமின்றி இரவு பகலாய் இமை மூடாமல் உழைத்தோம் என்றும், இப்படி தம்மை புலம்பி அளவிடுவாய் என்று எண்ணவில்லை என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கருவறை இருட்டு போல உள்ளே இருப்பாய் என நினைத்தோம், ஆனால் கல்லறை இருட்டாய் மாறும் என எண்ணவில்லை என்று வருத்தத்துடன் முகநூலில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிவிட்டுள்ளார். மருத்துவமனையில் வைத்து உச்சபட்ச மருத்துவம் வழங்க நினைத்து காத்திருந்தேன், இப்போது பிணவரையில் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடாது, இந்த குழந்தை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து முயற்சியும் முயற்சி செய்தும் இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இது போன்ற நிகழ்வுகள் மற்ற பகுதியில் வராமல் இருப்பதற்கு நாம் எல்லாம், ஏன்னா பல இடத்துல போர் போடுறோம், போர் போட்டு சிலர் கண்டுக்காது போகிறாங்க. அது போகிறதுனால தான் இந்தியாவில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இது போல் முயற்சிகள். அதனால இது நம்ம ஊரில் நடந்து மிக கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே
ஏதாவது இது மாதிரி போர் போட்டிருந்தா அதெல்லாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ, குழந்தைகளுக்கு இது மாதிரி தவறான நிகழ்வு பார்த்து கொள்ள வேண்டியது எல்லோருடைய கடமையுமாகும். சிறுவன் சுஜித் வில்சனை இழந்து வாடும் அவருடைய தாய் தந்தையருக்கு பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், ஆழ்துளை கிணற்றால் ஏற்பட்ட இறுதி மரணம் சுஜித்தின் மரணமாகவே இருக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆழக்குழியில் விழுந்து தன்னுடைய உயிரை விதையாக்கி உள்ள சுஜித்தின் மரணம் நெஞ்சையெல்லாம் நிகழச் செய்ததாகவும், இந்த சோக நிகழ்வே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் படிப்பினையாக இருக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 80 மணி நேரமும் மக்களின் கண்கள் அந்த பிஞ்சு முகத்தை காணவே காத்திருந்த நிலையில் சடலமாய் மீட்கப்பட்டது வருத்தம் தருவதாகவும், சுஜித்தின் குடும்பத்திற்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சுஜித் வில்சன் உயிரிழந்திருப்பது மிகுந்த துயரத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 நாள்களாக மேற்கொள்ளப்பட்ட கடுமையான முயற்சிகள் தோல்வியடைந்து சிறுவன் உயிரிழந்திருப்பது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்தகைய சம்பவங்கள் இனி வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்க அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் தனது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார்.